கோர்ட் ஜாப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் மசால்ச்சி நோட்டிஃபிகேஷனுக்கான சிவி போயிட்டு வந்தவங்க இருக்காங்களே, அவங்களுடைய அடுத்தடுத்த மூவ்மெண்ட் என்னவா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு, அப்படி இல்லாட்டி ஷார்ட் லிஸ்ட்டு, ரெண்டில் ஏதாவது ஒன்று பப்ளிஷ் ஆகும். அதுக்கப்புறமா ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்த டேட்டில் வந்து வரும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முன்னாலே உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. இப்போ இதில் டிஸ்பிளேல பார்க்குறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது. பிகாஸ் நீங்கள் வந்து இதுக்கு ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண அந்த வீடியோஸோட கமெண்ட் பாக்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ் வந்து டவுட் கேட்டதுனால அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கான வீடியோ மட்டும்தான் இது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டோ அப்படி இல்லாட்டி ஒரு ஷார்ட் லிஸ்ட்டோ எப்போ எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 1 எதிர்பார்ப்பீங்க. அந்த நம்பரை வந்து ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. ஏன்னா சிவி முடிஞ்சு 2 வாரம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஆகஸ்ட் 1 எதிர்பார்ப்பீங்க. அப்படி 1 இல்லை 4 5 பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் லிஸ்ட்டோ ரிஜெக்ஷன் லிஸ்ட்டோ வந்துருச்சு அப்படின்னா, வெப்சைட்டில் வந்துருச்சு அப்படின்னா, அடுத்து உங்களுக்கான அந்த ப்ராக்டிக்கலுக்கு போகிறதான ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் 15 அப்போ ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கான ப்ராக்டிக்கல்லாம் எப்படி நடக்கும்னா, நான் கேள்விப்பட்ட மாதிரி இந்த ஜோன் வைஸே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படி தான் கேள்விப்பட்டேன். அப்படி நடக்குது அப்படின்னா அந்த 25 இருந்து 29 அந்த 4 அல்லது 5 தினங்களை வந்து கண்டிப்பாக ப்ராக்டிக்கலுக்காக யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாம். ஆக மொத்தம் பார்க்கும்போது ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்கில் ஷார்ட் லிஸ்ட்டு, ஆகஸ்ட் மிட்டில் ஹால் டிக்கெட்டு, ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கில் ப்ராக்டிக்கலு, இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் இதுக்குள்ளேயே இன்னொரு விஷயம் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன். இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்காக அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி பேஜ் சொல்லி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆகஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா இதுக்கான கிளாஸ் அப்படின்றது நம்ம அகாடமி சார்பாக ஸ்டார்ட் ஆகுது. அதற்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை 28 காலை 9 மணி, அதாவது நாளைக்கு மார்னிங் 9 o'clockலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகி ஜூலை 31 அன்றைக்கி நைட்டு 9 o'clock கூட பார்த்தீங்கன்னா அட்மிஷன் அப்படின்றது க்ளோசிங் டேட், அதுதான் க்ளோசிங் டைம் அதுதான். ஸோ அதுக்குள்ளே இந்த வீடியோ பார்க்குறவங்க, இதுவரை கிளாஸில் ஜாயின் பண்ணாதவங்க இந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒருவேளை ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து ஜோனல் வைஸ் வந்து கண்டக்ட் பண்ணாமல் டேரெக்டாக எல்லாத்துக்குமே ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக சென்னையிலே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அதுக்கான டேட்ஸ் எப்படி எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஷார்ட் லிஸ்ட்டோ இல்லை ரிஜெக்ஷன் லிஸ்ட்டோ பார்த்தீங்கன்னா 1 அல்லது 4 5 அந்த ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்கில் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் அடுத்த ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயர்லியராக பப்ளிஷ் பண்ணிடலாம். 12 வாக்கில் 11 வாக்கில் அந்த மாதிரி டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டும் பப்ளிஷ் பண்ணிடலாம். அப்படி சென்னையில் தான் ப்ராக்டிக்கல் நடத்துகிறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 3rd வீக் லாஸ்ட் வீக்கில் சாட்டர்டே சண்டேல வந்து ப்ராக்டிக்கல் அப்படின்ற மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். அதாவது குறிப்பாக பார்த்தோம்னா ஆகஸ்ட் 23 24 இந்த தேதிகள், அப்புறம் ஆகஸ்ட் 30 31 இந்த தேதிகள், இந்த மாதிரி தேதிகளில் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் நடத்துவாங்க. ஒருவேளை சென்னையில் வச்சாங்கன்னா இந்த தேதிகளை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நான் கேள்விப்பட்ட வர பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஜோனல் வைஸ் இதே மாதிரி தான் சிவி நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜோனல் வைஸ் தான் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைக்க போகிறதா நான் அப்படி தான் கேள்விப்பட்டேன். இப்போ அகைன் நியூ பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் ஏன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா, சில பேர் வர்றாங்க இந்த மாதிரியும். நான் வந்து யூடியூப் பக்கம் அவ்வளோவா நான் போகவே மாட்டேன். இந்த மஹி அகாடமின்ற சேனலில் புதுசாக நியூவாக நான் பார்த்தேன். நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சி போச்சு, அதனால நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, சிலர் இப்படி கேட்கும் போது அந்த நபர்களுக்காக தான் அந்த நியூவாக அந்த பேஜ் கிரியேட் பண்ணுற சிச்சுவேஷனுமே எங்களுக்கும் வந்தது.